வணக்க நண்பர்களே! போந்தை கிராமத்தில இருக்கக்கூடிய பெரியநாயகி அம்மன் கோயில்ல தாங்க இது. இந்த கோவில்ல வந்து ஆவணி மாசம் வந்து அமாவாசை பூஜை போட்டாங்க. அன்னைக்கு நானு, கோகுல் எங்க வீட்டுக்கார் 3 பேரும் போயிருந்தோம். மாசம் வரக்கூடிய அமாவாசைக்கும் பூஜை போடுவாங்க. நல்லா பூஜைலாம் சிறப்பா செய்வாங்க. ஊஞ்சல்ல ஆட்டுவாங்க, அன்னதானம் போடுவாங்க, பம்பை உடுக்கைலாம் அடிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து கனி கேட்குறவங்க கேட்பாங்க. சாமி வரும், அருள் வரும். பேய் ஓட்டுறவங்க வந்து ஓட்டுக்குவாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய நடக்கும் அம்மன் அருளால. நீங்க வந்து வாங்க இன்னைக்குனா ஒரு நாள் தரிசனம் கிடைக்கணும்னா, அமாவாசை ஏதாவது ஒரு அமாவாசைக்கு போந்தை கிராமத்தில இருக்கக்கூடிய பக்கத்தில இருக்கக்கூடிய கிராமங்கள்ல இருக்கக்கூடியவங்க வந்து பாருங்க. நல்லாயிருக்கும், சிறப்பா இருக்கும். அம்மாவுடைய அருளை பெற்றுக்கோங்க. அன்னைக்கு வந்து அலங்காரமும் நல்லா இருந்தது. சிம்பிளா தான் இருந்தது. சிம்பிளா இருந்தாலும் நல்லா சூப்பரா இருந்தது. மாலை வித்தியாசமா போட்டிருந்தாங்க. கழுத்தை சுத்தி, தலைய சுத்தி, அந்த அம்மா பாம்ப சுத்திலாம் போட்டிருந்தாங்க. அப்புறம் இங்க எடுத்துட்டு அதுக்கப்புறம் பம்பை உடுக்குலாம் அடிச்சுட்டு இருந்தாங்களா, இங்க அது இவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, பாவாட நாயுடுன்னு சொல்லுவாங்க. இவர் தான் வந்து அம்மாவுக்கு காவலாளி அப்படின்னு சொல்லுவாங்க. இவரை பார்த்தாவே பயமா இருக்கும். சின்ன பசங்க திடீர்னு பார்த்துட்டாங்கன்னா பயங்கரமா இருக்கும். அந்த மாதிரி இருப்பாங்க. இவங்க காவல் தெய்வம் இல்லையா அப்படிதான் இருப்பாங்க. இதுதாங்க ஊஞ்சல்ல வச்சு ஆடக்கூடிய அம்மா. நல்லா அலங்காரம் 5 பஞ்சம்லாம் சேர்ந்து சிலை செஞ்சத வச்சுருக்காங்க. இதுதான் வந்து மசான கொள்ளைக்கெலாம் ஊர்வலம் வர்றது, இந்த மாதிரி வெளியே வர்றது, ஊஞ்சல்ல வச்சு ஆடுறதுக்கெலாம் இந்த சிலை தாங்க. இந்த அம்மா தாங்க. நல்லா அலங்காரம்லாம் அழகா பண்ணி, நகைலாம் போட்டு, வேலுலாம் வச்சு வேலுக்கு எலுமிச்சை பழம்லாம் போட்டு நல்லா வச்சுருக்காங்க. அதுதாங்க மூலஸ்தானம். மூலஸ்தானம் இருக்கக்கூடிய பெரியநாயகி அம்மா அருளுங்க. எல்லாம் கையெடுத்து கும்பிட்டுக்கோங்க. அம்மா அருள் கண்டிப்பா பரிபூரணமா கிடைக்கும் எல்லாருக்கும். எல்லாருடைய வாழ்க்கையிலும் சந்தோஷமா இருப்பீங்க. இவங்க தாங்க அம்மா. பெரியநாயகி அம்மா.